ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு SPGK சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஃபோன் புதுசாக வாங்கியிருக்கோம் 15 ப்ரோ. அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். அன்பாக்சிங் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபோனை பார்க்கலாம் வாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணணுன்னாக்க இருங்க. பாருங்கள், சைடில் இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கா, அதையும் இங்கே சைடில் சவுண்ட் ஏற்றுற பட்டன் இருக்கையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதை அமுத்துனீங்கன்னா தான் சுவிட்ச் ஆஃப் இந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து நம்ம அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த பக்கம் தள்ளணுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஆனால் நான் இப்போ வந்து இதை பண்ணல. வாங்க நம்ம உள்ளே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தள்ளினா தான் மேலே ஏறும். நல்லா ஃபுல்லாக தள்ளினா தான் ஓப்பனே ஆகுது. நல்லா ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. நம்ம எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாமே இருக்குது. அதே மாதிரி மேலே நம்ம நெட்டு ஆன் பண்ணணுன்னாலையும் நம்ம இந்த மாதிரி சைடில் போட்டு எடுத்தால் தான் வருது. பாருங்கள், இதில் எல்லா இதுவும் இருக்கும். நல்லா இந்த குவாலிட்டி கூட நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக இதாக கூட நல்லா கிளியராக. ஓகே, இப்போ வந்து நம்ம சாங்கு போட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சவுண்டு எவ்வளோ கேட்குதுன்னு பார்க்கலாம். நானே ஒரு சாங் எடுத்து ஏற்கனவே ப்ளே பண்ணேன், அதே பண்ணலாம் வாங்க. பாருங்க கைஸ், பின்னாடி கீழே வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது, மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஃபுல் சவுண்டை கேட்குது. பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்குது. பாருங்க எவ்வளோ சவுண்டு கேட்குது. ஃபுல்லும் நம்ம ஸ்பீக்கரே வைக்க தேவையில்லை, இதே போதும், அவ்வளோ சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு கேமராக்கு போயிட்டேன் வாங்க. ஃபுல்லாக குவாலிட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள், கேமரா குவாலிட்டி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நார்மல் ஃபோன்லலாம் எவ்வளோ கிளியராக தெரியறதில்ல. பாருங்கள், நான் ஜூம் பண்ணுற பாருங்கள், எல்லாமே பளிச்சுன்னு கிளியராக தெரியுது. பாருங்கள், என் கோழி நின்றுட்டுருக்கா பாருங்கள். அது என்னென்னா பண்ணுது, அங்கே கீழே என்ன இருக்குது, அது நான் எப்படிலாம் பார்க்குது, எல்லாமே கிளியராக பளிச்சுன்னு தெரியுது. பாருங்கள், அப்படியே நான் எப்படியும் இந்த பக்கம் போடுறேன், எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. பாருங்க, இங்கே வந்து கோழி சாப்பிட்டு இருக்குது. நான் நார்மலாக எடுக்கிற ஃபோனோட கேமராவோட இந்த ஃபோன் கேமரா பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. பாருங்கள், கிட்ட போடுறேன், அது என்ன பண்ணுது பாருங்கள், எல்லாம் தீனி சாப்பிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு கேமரா போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு கேமரா போடுறேன். பாருங்க, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கேமரா அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, இருந்தாலும் நான் நார்மல் ஃபோனோட இந்த ஃபோன் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. பேக் கேமரா அளவு ஃப்ரண்ட்டு கேமரா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 3 கேமரா இருக்கா. இதில் வந்து இந்த லாஸ்ட் கேமரா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. மீதி 2 கேமரா வந்து இந்த ஜூமிங்க்கு அதுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம லைட் ஃப்ளாஷ் போட்டு பார்க்கலாம், எப்படி இதாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். நம்ம லைட் போட்டு பார்க்கலாம். ஒரு இருட்டாக இருக்கிற ரூமுக்கு வந்துட்டேன். லைட் ஆன் பண்ணுறேன். லைட் அவ்வளோ இதாக இருக்குல்ல, கொஞ்சம் கிளாரிட்டி. வந்து ஃபோனுக்கு கவர் போட்டேன். இது வந்து ஐஃபோனுக்குன்னு ஒரு புதுசாக இந்த ஃபோனுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபோனோட கவரில் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா, அதுலேயே ஒரு ஸ்டாண்ட் வந்துடுது. அதுவும் கேமராவுக்கு இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து சேஃப்டியாகவும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்படி வைக்கிறேன், கரெக்டாக நிற்கிது பாருங்கள். எப்படி வேணுமோ அப்படி வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், நான் முன்னாடி கூட வைக்கலாம், அப்படியே நிற்கிது. ஓகே கைஸ், ஐஃபோன் 15 ப்ரோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.